கண்மணி ஆறுமுகத்தோட உண்மையான காதல ராஜாங்கம் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணியும் ஆறுமுகமும் இங்க ரூமுக்குள்ள பேசிட்டு ஆறுமுகம் கலங்கிய கண்களோட வெளியே வர்றத இங்க தாமரையும் பார்த்துட்டு, அம்மா இங்க வா ஏன் சீக்கிரமா. என்னடி வர்றதுக்குள்ள எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா அங்க பாரு, கண்மணியோட ரூமுக்குள்ள இருந்து ஆறுமுகம் வெளியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, ஆமாண்டி அவன் ஏதாவது உள்ள தண்ணி கிண்ணி வச்சுட்டு வருவான், அதையெல்லாம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? அது இல்லம்மா, ஆறுமுகம் அழுதுகிட்டே வெளியே வர மாதிரி இருக்கு, நீ வேணா ஒத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, அடியே ஆமாண்டி, அம்மா முதல்ல அந்த ஆறுமுகத்தை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிமா. ஏய் ஆறுமுகம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ரொம்ப கோபத்தோட கூப்பிட, அம்மா என்னம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க? உனக்கு கண்மணியோட ரூம்ல என்ன வேலை? அதுவும் இல்லாம அழுதுகிட்டு வர மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது பிரச்சனையா சொல்லு. இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதனாலதான் அதை கசக்கிக்கிட்டே வந்தேன். இல்லையே, உன் முகமெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அழுதுகிட்டே வெளியே வந்த மாதிரி இருக்கே, என்னம்மா சொல்றீங்க? கண்மணி அம்மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க, அதான் எடுத்துக்கிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு கிளம்புனேன். அந்த நேரத்துல கண்ணில் தூசி பட்டுடுச்சு. சரிம்மா, ஐயாவுக்கு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஆறுமுகம் போக, இன்னொரு பக்கம் இங்க தாமரையோ, அம்மா இல்லம்மா, இந்த ஆறுமுகம் எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இன்னைக்கு கூட நீ பாத்தியா, கவனிச்சியா? நாம ரெண்டு பேரும் படிக்கட்டு ஏறி வரும்போது திடீர்னு கண்மணி கதவை சாத்தினா, என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி அவ முகத்துல பதட்டப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரும்போது கூட அவ முகத்துல சந்தோஷமே கிடையாது. இன்னொரு பக்கம் அந்த ஆறுமுகமும் முகமே சரியில்லை. இங்க என்னமோ நடக்குதுமா, அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை சொல்ல, அப்படி அடி சொல்ற, நீ சொன்ன பிறகுதான் எனக்குமே தோணுது. சரி சரி, என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பார்த்துருவோம். நம்மளை தாண்டி அப்படி என்னடி நடந்துட போகுது, இப்போதைக்கு விடுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு தலையெல்லாம் துவட்டிக்கிட்டு இருந்த அப்பத்தா, சரிடி எனக்கு கையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். தாமரை அந்த கஷாயத்தை நல்லா ஆத்தி கொடு. ஏய் தமிழு, கசப்பா இருக்குதுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட போற, ஒழுங்கு மரியாதைய குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அங்க இருந்து போக, அங்க இருந்த மலருமே, தமிழ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அக்கா என்னக்கா? எனக்கு என்னக்கா தெரியும், நான் காலையில காலேஜுக்கு போனா சாயந்தரத்துல வரேன், அது வந்ததும் சாப்பாடு செஞ்சு படிச்சுட்டு படுக்கவே நைட் ஆயிடுதுக்கா, ரொம்ப டயர்டா இருக்கு, இதுல எனக்கு என்னக்கா தெரிய போகுது? ஏ தமிழ், வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு சத்தியமா தெரியவே தெரியாதா? அக்கா எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள என்ன நடந்தா எனக்கு என்னக்கா? ஏய் என்ன தமிழ் இப்படி சொல்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க, அதுவும் ஈஸ்வரி அத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, உடனே இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னக்கா சொல்ற? கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களா? என்னடி அதுக்காக எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்ல சொல்லுக்கா. ஆமா தமிழ், கண்மணிய கோவில்ல மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கண்மணிய கேட்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல ராஜாங்க மாமா அம்புட்டு சொத்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. அக்கா அப்போ கண்மணி இதுக்கு சம்மதிச்சிட்டாளா? என்ன தமிழ் கேக்குற? கண்மணிக்கு சம்மதம் இல்லாமையா இந்த கல்யாணம் நடக்க போகுது? ஆனா ஒண்ணு, கண்மணியோட முகமே வாட்டமா இருந்தது, ஒருவேளை இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையான்னு தெரியல அப்படின்னு மலர் சொல்ல, அக்கா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, முதல்ல என்கிட்ட சத்தியம் பண்ணு. சொல்லு தமிழ், சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? அக்கா கண்மணியும் ஆறுமுகமும் லவ் பண்றாங்கக்கா. அன்னைக்கு ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு பேரும் நல்லபடியா சந்தோஷமா நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டு கேட்கும்போது நானும் ஆறுமுகமும் லவ் பண்றோன்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்மணி சொன்னா. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா பார்க்க வந்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு பிடிக்கும்? கொஞ்சமாவது எல்லாரும் கேட்டிருக்கலாம்ல, கண்மணிக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு. யாருமே கண்மணியோட விருப்பம் இல்லாம எதுக்காகக்கா இந்த கல்யாணத்தை நடத்தணும்? என்ன தமிழ் சொல்ற? கண்மணியும் ஆறுமுகமும் லவ் பண்றாங்களா? ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் உண்மை,
கண்மணி தான் என்கிட்டயே அவ வாயால சொன்னா. ஏ தமிழு, என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. கண்மணி தான் ஏதோ முட்டாள்தனமா ஆறுமுகத்தை லவ் பண்றேன்னு சொல்றா. நாம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அது மட்டும் இல்ல, ராஜாங்க மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. கண்மணியை அடிச்சு போட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன், யார்கிட்டயும் இந்த விஷயத்த நீ சொல்லாத. அக்கா பேசுற, அது எப்படிக்கா சொல்லாம இருக்க முடியும்? அவங்க 2 பேரும் லவ் பண்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ல. இல்ல தமிழு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்னதான் இருந்தாலும் பணக்கார வீட்டு பொண்ணு கண்மணி, அவளை போய் கார் டிரைவர் அவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? நீ பேசாம அமைதியா இரு. நாமளே ஏழை வீட்டு, நம்ம போய் ஏதாவது பேசி 1க்கு 2 ஏதாவது ஆயிட போகுது. நீ அமைதியா இரு தமிழு. சரிக்கா, நீ இம்புட்டு சொல்ற, நான் அமைதியா இருக்கேன். மறுநாள் எப்பவும் போல ஆறுமுகம் இங்க கண்மணிக்கு தண்ணியும் சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வர, ஆறுமுகத்தோட பிரிவு தாங்க முடியாம ஓடி வந்து இங்க ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு ஆறுமுகம், இப்ப கூட சொல்லு, நீ வந்துடுனா நான் உடனே வந்துடுவேன். நாம 2 பேரும் எங்கேயாவது போய் மலை கோயில்ல தாலி கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். எதுக்காக இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? பேசுறீங்க? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பேசுறீங்க? என் அக்காவோட உசுரை காப்பாத்தின கோவில் இது. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களோட பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுறதா? முடியாதுமா. ஒரு காலமும் அந்த பாவத்தை மட்டும் நான் பண்ண மாட்டேன். எல்லாரோட சம்மதத்துல வேணா உங்களை நான் கல்யாணம் பண்ணுவேனே தவிர கண்டிப்பா அப்படி ஒண்ணு பண்ணவே மாட்டேன். எனக்கு மட்டும் உங்களை பிரியணும்னு ஆசையா என்ன? எப்போ உங்க கழுத்துல தாலி கட்டுவேன்னு நானும் என்கிட்ட தான் இருக்கேன். ஆனா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத நான் எப்படிமா? வேண்டாமா, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க நேரம் இங்க கதவை திறந்துக்கிட்டு ஈஸ்வரி வராங்க. வந்ததும் அவங்க நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் ஆறுமுகம், என்ன இது? கண்மணி, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்போ நீ ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க? அது வந்து சித்தி, நானும் ஆறுமுகமும் காதலிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கையெடுத்து கும்பிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரியோ ரொம்ப கோவப்பட்டு, ஏய் ஆறுமுகம், அவ தான் முட்டாள்தனமா ஒரு கார் டிரைவர் உன்னை போய் காதலிக்கிறானா? நீ பாட்டுக்குன்னு சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இன்னொரு ஒழுங்கா இருந்திருப்ப. இப்படி உன்னை வீடு ஃபுல்லா திரிய விட்டதுனால தானே எங்க வீட்டு கண்மணியை வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தோட சட்டையோட காலரை பிடிச்சி தர தரன்னு வெளியே ஈஸ்வரி இழுத்துக்கிட்டு வராங்க. வரவங்களை பார்த்ததும் இங்க சன்னாசி இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, ஆறுமுகத்தை எதுக்காக இப்படி இழுத்துக்கிட்டு வர? வெளியே இருக்கவங்கலாம் வீட்டு உள்ள விட்டா இதுதான் நிலைமை. கண்மணிய ரூமுக்குள்ள கட்டி பிடிச்சி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்கோ ரொம்ப பயங்கரமா கோபம் வந்து, ஏய் எம்புட்டு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கண்மணிய நீ கட்டி பிடிச்சுக்கிட்டு இருப்ப? அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுரா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அறிவே இல்லையா? என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆறுமுகத்தை போட்டு பயங்கரமா அடிக்க, ரொம்ப வேகமாவே படிக்கட்டு இறங்கி இங்க ஊனி ஊனி ஒரு வழியா கண்மணி கீழே வர, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அண்ணா, அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வர, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஏயா சேது, ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா, நீ எதுக்காக இப்படி பதட்டமா வர? ஆமா, ஆறுமுகம் உன்னை ரூமுக்குள்ள கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தானமே, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இவன் இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ணியிருந்தானா நாங்க தண்டிச்சிருப்போமே. என்னம்மா, அவன் ஏதாவது ஒன்ன? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் தான் ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கண்மணி சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே இதை கேட்டதும் சாவித்திரி அங்க வந்து, அடி சக்க, அத நான் பார்த்தேன். என்னடா இது? அந்த ரூம்ல இருந்து நீ அழுதுகிட்டு வரும்போதே எனக்கு சந்தேகம். கண்மணிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு உங்களோட ஆறுதலை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். டேய், உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வீட்டுக்குள்ள விட்டதுனால தாண்டா நீ போய் கண்மணியோட மனசை கலைச்சிருக்க. பாத்தியானே, நான் படிச்சு படிச்சு சொல்லுவேனே. இப்போ பாரு, எங்க வந்து நிக்கிறான் பாரு இந்த ஆறுமுகம். அப்பவே இவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருந்தா இன்னொரு இந்த நிலைமை வந்திருக்காது. கண்மணியோட மனசை கழிச்சு இப்படியெல்லாம் ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான். சேது, முதல்ல அவனை அடிச்சு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க கண்மணி இருந்துகிட்டு, அடிக்காதீங்க, நான் தான் சொல்றேன்ல, ஆறுமுகத்தை நான் காதலிக்கிறேன். கண்மணி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்து சேது இருந்துகிட்டு, கண்மணி, என்ன கண்மணி சொல்ற?
ஆறுமுகத்தை நீ காதலிக்கிறியா? என்ன கண்மணி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஆறுமுகத்துக்கும் நமக்கும் எங்க இருக்கு? நீ என்னடானா? அண்ணே, என்னென்ன பேசுற? தமிழ்ச்செல்வி அண்ணியும் தான் எங்கேயோ ஏழையா இருந்தவங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தானே ஒரு காலத்துல சந்தோஷமா இருந்த. இப்ப கூட அவங்க உங்க மனசுல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ தான் வெளியே அவங்க இல்லாத மாதிரி வெளியே காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாருன்னு, நான் கல்யாணம் பண்ணா அது ஆறுமுகத்தை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்பா, உங்க எதிரில் என்னால சொல்றதுக்கு தைரியம் இல்லாததுனால தான்ப்பா. எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கூட என்னால வாய் திறந்து சொல்ல முடியல. இப்ப சொல்றேன், எல்லார் முன்னாடியும் சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணா ஆறுமுகத்தை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். கண்மணி ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதும் அங்க இருந்த அப்பத்தா, மோகனா, ஈஸ்வரி, சாவித்ரின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏ ஆறுமுகம், என்னடா, எதுக்காகடா இப்படி பண்ண? உன்னை இந்த வீட்டு பிள்ளையா நினைச்சு தானடா வீட்டுக்குள்ள தூங்க வச்சோம், சாப்பிட வச்சோம், எங்கள ஒருத்தனா நினைச்சோம். எதுக்காகடா இப்படி கண்மணியோட மனசை கலைச்ச? உடனே கண்மணி இருந்துகிட்டு, அப்பத்தா, நீங்க ஆறுமுகத்தை எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தான் ஆறுமுகத்தை பிடிச்சிருந்தது. ஆறுமுகம் எவ்வளவோ வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன காதலிக்க சொல்லி அவரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். இப்போ எங்க 2 பேருக்கும் நல்லபடியா ஒத்து போயிடுச்சு. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த பணக்கார மாப்பிள்ளையே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கு இந்த 7 ஆறுமுகமே போதும். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் வாழ்ந்தா ஆறுமுகம் கூட மட்டும்தான் வாழுவேன். வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையும் இங்க மலருக்கு தெரிய வந்து மலர் வேக வேகமா போய் தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னக்கா சொல்ற? அப்போ கண்மணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? ஆமா தமிழ். ஆனா ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே விருப்பமே கிடையாது. அக்கா, நான் கொஞ்சம் உள்ள போய் பேசணும். என்ன தமிழ் சொல்ற? ஆமாக்கா, நான் வரேன், நீ வாக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வர உடனே கண்மணி தமிழ்ச்செல்வியை பார்த்து, அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல நானும் ஆறுமுகமும் காதலிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே தமிழ், உனக்கு கண்மணியும் ஆறுமுகமும் காதலிக்கிற விஷயம் தெரியுமா? ஆமா அம்மாச்சி, எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னா, அன்னைக்கு 2 பேரும் வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்னா. அப்போ என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் கண்மணி என்கிட்ட சொன்னா, காதலிக்கிறோன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாம தான் நானும் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கண்மணியும் ஆறுமுகமும் காதலிக்கிற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இந்த விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுதான், ஆனாலும் சொல்றேன், பணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு தயவு செஞ்சு கண்மணியே ஒரு பாழுங்கணத்துல தள்ளணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆறுமுகத்து கூட கண்மணியை சேர்த்து வைங்க. கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த சேதுவுக்கோ ரொம்ப கோவம் வந்து, ஏய், என் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதுன்னு என் தங்கச்சி கண்மணியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஏற்கனவே அவங்க 2 பேர் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு எங்க எல்லார்கிட்டயும் நீ இருந்து மறைச்சியா? உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கும்? முதல்ல வெளியே போடி. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல, நான் மாமா கிட்ட தான் பேச வந்தேன். மாமா, வந்தவங்க எவ்வளவோ நீங்க சொத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா கட்டின புடவையோட அனுப்புனா கூட ஆறுமுக அண்ணன் கண்மணிய சந்தோஷமா வச்சு பார்த்துப்பாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏ தமிழ், என்னம்மா சொல்ற? நாம ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து மாப்பிள்ளைய புடிச்சு போச்சுன்னு சொன்னதுனாலதான் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பிடிக்கலனா? அதுவும் இல்லாம கண்மணி எப்படி ஒரு கார் டிரைவருக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீ என்னம்மா இப்படி பேசுற? அப்படி சொல்லுங்க மதனி. இந்த தமிழ்ச்செல்வி ஒரு கேடுகெட்ட கேவலமான குடும்பத்துல இருந்து வந்தவ தானே. அதனாலதான் அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி இவ பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எங்க தெரிய போகுது பணத்தோட அருமெல்லாம்?